வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி கோதுமை ரவை உப்புமா குக்கரில் செய்ய போகிறேங்க. ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் போதும். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம், தேங்காய் எண்ணெய், நெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. அப்போ தான் உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும், நல்லாயிருக்கும் உப்புமா. இப்போ வந்து கடுகு உளுந்து பருப்பெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துருக்குறேங்க. இஞ்சி வேணாலும் சேர்த்திக்கலாம். ஒரு நாளைக்கு சேர்த்து ஒரு நாளைக்கு சேர்த்த மாட்டேன் நான். பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டோம். ஒரு கப் ரவைக்கு அதே கப்பில் 3/4 அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா சாஃப்டாக வெந்து வரும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா உப்பு இப்போ சேர்த்திருக்கிறோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடணும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடணும், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு குக்கரில் பிடிக்காமல் வரும். குக்கரில் பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் வீணாக போயிடும்லங்க. சூப்பராக இருந்ததுங்க, டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. எங்கள் வீட்டில் அப்பப்போ இந்த மாதிரி உப்புமா செய்வாங்க. உப்புமா பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. அப்புறம் பாத்திரத்துலேயே செய்வேன். சமயத்துக்கு எப்படி டைம் இருக்கோ அதை பொறுத்து செய்வேன். இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.